இந்த ஊருக்கு வந்த எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு நண்பர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்றீங்க? பச்சை தமிழரே வாங்க, பச்சை தமிழரே வாங்க. எதுக்கு பச்சை துண்டு போட்ட காரணத்தால் பச்சை தமிழர் சொல்லுங்க? எனக்கு புரியல. பச்சை தமிழரே வாங்க. பச்சை தமிழர் என்று ஏழை பங்காளர் பெருந்தலைவர் காமராஜர் தான் குறிப்பிடுவார்கள். என்ன சொல்லி இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன். நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்திலே எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் உண்மையான பச்சை தமிழராக இருந்தால் எங்களோடு கைகோர்த்து கொண்டு இல்லவே ஒன்றிய அரசாங்கத்தில் நீங்க எதிர்த்து இருக்க வேண்டாம். ஆனா என்ன நீங்க செய்யறீங்க? ஊர் ஊரா போறீங்க. இந்த அரசாங்கம் கடன் வாங்கி விட்டது, கடன் வாங்கி விட்டது என்று ஆதாரம் இல்லாமல் ஒரு பொய்யை சொல்லுகிறீர்கள். அதையும் அந்த பொய்யை தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் பெரிய அளவில் போடுகிறது. நாங்களா கடன் வாங்கினோம்? கடன் வாங்கியது நீங்க தானே. நீங்க கடன் வாங்கி விட்டு போயிட்டு எங்க மேல கடன் வாங்கி சொல்லுங்களே, எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்கிறேன், புள்ளிவரத்தோடு சொல்லுகிறேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விட்டு போகிற பொழுது 2002 அவர் இந்த அரசாங்கத்துக்கு வாங்கி வச்ச கடன் 4,56,660 கோடி ரூபாய். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த அரசாங்கத்தை நம்மிடத்தில் ஒப்படைத்து போகிற பொழுது இதுக்கு ஏற்பட்ட கடன் 4,56,660 கோடி ரூபாய் நீ கடன் வச்ச. அந்த கடத்துக்கு அன்றைய தேதியில் வட்டி எவ்வளவு தெரியுமா? 37,581 கோடி ரூபாய் வட்டி. நீ வச்ச கடனுக்கு வட்டி 37,581 கோடி ரூபாய். ஆக 2001 இருந்து இந்த 5 ஆண்டு காலத்திற்கு நீ வாங்கி வச்ச கடனுக்கு கூட்டி பார்த்தால் 1,87,905 ரூபாய் கடன். நீ வாங்கி வச்ச கடன் 4,56,600. ஆண்டுக்கு 37,581 ரூபாய் வட்டி. இந்த 5 ஆண்டு காலத்துக்கு 1,87,905 ரூபாய் வட்டி மட்டும் நீங்க வாங்கி வச்ச கடனுக்கு வட்டி யார் கட்டுறது? 1,87,905 என்பது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் உனக்காக வட்டி கட்டி கொண்டிருக்கிறார். கடன் வாங்கினாங்க. அப்படி அதை கூட்டி பார்க்கிற பொழுது அந்த அசலையும் வட்டியும் கூட்டி பார்த்தால் உன் கணக்கு பிரகாரம் 6,44,565 கோடி ரூபாய் நீ வாங்கின கடன் வட்டி. இந்த 5 ஆண்டு காலத்திற்கு நாங்க வாங்கின கடன் 2,85,394. 5 வருஷத்துக்கு நாங்க வாங்கின கடன் 2,85,394 கோடி ரூபாய். வாய்க்கூசாமல் எதிர்க்கட்சி தலைவர் அன்பர் நண்பர் பழனிசாமி 9,29,959 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் கடன் வாங்கி விட்டது. கை தட்டுறான் அத்தனை பேரும். பத்திரிகாரன் பாலையில் பார்த்தா 8 கால செய்தி. ஏதோ 9 லட்சம் ரூபாய் நாங்க தான் வாங்கிட்டோம். இந்த 9,29,905 மொத்தத்தில் நீ வாங்கின கடனும் நீ வாங்கின வட்டியும் 6,44,595 கழிச்சா நாங்க வாங்கின கடன் 2,85,394 கோடி ரூபாய் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. சரி, இந்த கடன் நாங்க ஊதாரி செலவு பண்ணி இருக்கிறோமா? உங்களை போல ஊதாரி செலவு செய்பவர்களா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்? வந்ததான் நகை கடன் தள்ளுபடினார். அப்ப நீங்க வேணான்றீங்களா? மகளிர் கடன் தள்ளுபடி பண்ணார். நீங்க வேணான்றீங்களா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை தாய் வீட்டு சீதனத்தை போல, இன்னும் சொல்ல போனால் தாய் வீட்டு பொங்கல் சீதனத்தை போல மாதா மாதம் கலைஞருடைய உரிமை தொகை என்று 1000 ரூபாய் இங்க குடும்ப தலைவிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை நீங்க நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? பெண்கள் எல்லாம் வண்டியிலே ஏறினால் பஸ்ஸிலே போனால் டிக்கெட் இல்லை. மகளிர் உரிமை அந்த விடியல் பயண திட்டம் அது கூடாது என்று சொல்லுகிறீர்களா? நம் வீட்டு பிள்ளை அரசு கல்லூரியிலே படித்தால் 1000 மாதா மாதம் என்ற திட்டம், புதுமை பெண் திட்டம், அதை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கு 80 வயதானவர்களுக்கும் நான் டிவியில் பார்த்தேன். கலைஞர் டிவியில் ஒரு பொதுவான டிவியில் ஒரு மூதாட்டி பேட்டி கொடுத்தாங்க. நான் மாதா மாதம் நான் ரேஷன் கடைக்கு போய் பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்டோவில் தான் போய் வாங்கணும், ஆட்டோவில் தான் வருவேன்.
ஒரு முறையும் நான் மாதம் அதற்காக இந்த ஆட்டோவுக்கு செலவு செய்வது மட்டும் 150 ரூபாய் எனக்கு ஆகிறது. இன்னைக்கு புண்ணியவான் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் என் வீடு தேடி வருகிறது. அந்த திட்டத்துக்கு பேர் தாய்மானவர் திட்டம் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று ஒரு மூதாட்டி பேட்டி கொடுப்பதை நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். நான் கேட்கிறேன், அந்த தாய்மானவர் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களா? அப்பேற்பட்ட சுடுசோரே பார்க்காத கிராமத்து குழந்தைகளுக்கு இன்றைக்கு காலை உணவு என்கிற ஒரு அற்புதமான அறுசுவை திட்டம் இந்தியாவுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் போட்டி போட்டுக்கொண்டு கனடா நாட்டில் இருக்கிற பிரதமரும் பக்கத்தில் இருக்கிற இளைஞர் இருக்கிற பிரதமரும் இன்றைக்கு அதை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்துக்கே வழிகாட்டுகிற ஒரு திட்டம் அது வேண்டாம் என்று சொல்கிறாரா எடப்பாடி? இங்கே என்னுடைய அருமை நண்பர் சொன்னாரு, அனாதை அனாதை என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கொரோனா காலத்திலே எத்தனை பேர் குழந்தைகளை விட்டு தாயும் தந்தையும் இறந்த குடும்பம், எத்தனை குடும்பம் இந்தியாவில் எல்லா இடத்திலும் தானே கொரோனா இருந்தது. கேரளாவில் இல்லையா, ஒடிசாவில் இல்லையா, பஞ்சாபில் இல்லையா, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்தில் இல்லையா, தெலுங்கானாவில் இல்லையா, எத்தனை மாநிலத்தில் கொரோனா இருந்தது? எல்லா மாநிலத்திலும் தாய் தந்தை இறந்திருப்பார்கள். குழந்தைகள் அனாதையாக இருக்கும். உற்றார் உறவு இல்லை, தாய் தந்தை இல்லை. அந்த குழந்தை என்ன ஆக முடியும்? அப்படி பிற மாநிலங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தாயுமானவராக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இது அனாதைகள் அல்ல, அவர்கள்லாம் என் வீட்டு பிள்ளைகள் என்று மாதம் 2000 ரூபாய் கொடுப்பார். அன்பு கரம் என்ற ஒரு அற்புதமான திட்டம். தாயுமானருக்கு இதயம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதிக்கு இருக்கிற காரணத்தினால்தான் அன்பு கரம் என்ற அற்புதமான திட்டம் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. அது வேண்டாம் என்று சொல்கிறாரா எடப்பாடி? நான் கேட்கிறேன். ஆக நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம். 2,85,394 ரூபாய் இந்த 5 ஆண்டில் கடன் வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் நான் பட்டியலிட்டு விட்டேன். பக்கம் பக்கமாக இன்றைக்கு திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு, விவசாயிகளுக்கு இத்தனை பேருக்கு இங்கு வந்திருக்கிறது சொன்னால் அதற்காக கடன் வாங்கியிருக்கிறோம். போன்ற ஊதாரித்தனத்துக்காக நாங்கள் கடன் வாங்கணும். கடன் வாங்கிட்டு எல்லா இடத்திலும் போய் பிரச்சாரம் பண்ணுகிறீங்களே, அப்படி கணக்கு பார்த்தால் கூட எங்களை விட அதிகமான கடன் வாங்கியது அதிமுக பச்சை தமிழன் என்று நாடுபூரா பறைசாற்றிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி வாங்கிய கடன் அதிகம், திட்டங்களுக்கு நாங்கள் வாங்கிய கடன் குறைவு.